ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாரு? ஒரு முதல் மனிதனை படைக்கிறதுக்கு முன்னாடி எதுலேருந்து படைச்சாரு? களிமண், மண்ணிலிருந்து. அதனால தான் நம்ம விபூதி புதனுக்கு என்ன சொல்லுவாங்க சாம்பல் போடுறப்ப? மனிதனே மறந்துடாதரா மச்சான், ஏக்கா மறந்துடாத, எல்லாம் எங்கிருந்து வந்திருக்கிறோம் நண்பா, எல்லாம் மண்ணு தான், மண்ணிலிருந்து தான் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ மண்ணிலிருந்து ஒரு உருவத்தை உருவாக்கினார் அப்படின்னு பார்க்குறோம். ரொம்ப லிட்ரலாலாம் எடுத்துக்கூடாது, இது ஒரு நமக்கு புரிவதற்கான ஒரு உருவகம். அப்போ அந்த உருவத்தை செஞ்சிட்டாரு. அடுத்து என்ன செஞ்சாருன்னு வாசிக்கிறோம். அப்பா சூப்பர், அக்காவுக்கு ஒரு கை தட்டுங்க. சூப்பர். உயிர் மூச்சை நல்லா கவனிங்க, தனது உயிர் மூச்சை ஊதி அந்த மண்ணுக்கு உயிரை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சாதாரண மண்ணு, ஆனா சாமி ஊதுனா அது பொன்னா மாறுது. பொண்ணுக்கெல்லாம் பொண்ணு. இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கின்ற மனிதன் என்ற மாபெரும் ஆசீர்வாதத்தை படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய உயிர் மூச்சு அது பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படி ஊதி தனது உயிர் மூச்சை, அது பேர் என்ன நம்ம சொல்லுவாங்களே, அந்த மூச்சு சொல்றாங்கல்ல, அவருடைய காற்று அவருடைய வாயிலிருந்து, வாயினா நம்ம மனித பார்வையில், அவருக்கு வாயெல்லாம் இல்லை கடவுளுக்கு, ஆனால் அந்த காற்று அதுதான் எனக்கு வாழ்வு. அந்த காற்று எனக்கு வாழ்வுங்கிறத தான் மீட்பு என்று கூறுகிறோம். பிரைஸ் தி லார்ட். உலகத்திலே மனிதனை முதலிலே படைத்த பொழுது மீட்பை தான் தந்தார், அதாவது வாழ்வை தான் தந்தார். அந்த வாழ்வுதான் மீட்பு. இந்த மீட்பை, அதாவது அந்த வாழ்வை போற போக்கில் காத்து வாக்கில் மனுஷன் விட்டுட்டான். உண்மையா? உண்மையா இல்லையா? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? அதுதான் நடந்துச்சு. அப்ப நமக்கு வாழ்வு கொடுத்தார் இல்லையா, அந்த உயிர் மூச்சு, அந்த மூச்சு நின்னா முடிஞ்சு போச்சு. அதுதான் சொல்றோம். என்ன மூச்சு இருக்கான்னு பாரியா அப்படிங்கிறாங்கல்ல. அப்போ ஒரு மனுஷன் செத்தானா இல்லையான்னு பார்க்கறதுக்கே எது? நம்மளுடைய மூச்சு. அந்த மூச்சு காற்றை நமக்கு தெய்வம் தான் கொடுத்தார் என்பதை உணர்வதற்காக இப்ப ஒரு 3 நிமிஷம் எல்லாம் நேரம் உட்காருங்க. இது வழக்கமாக அருங்கொடை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. ஒரு 3 நிமிஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். யோகான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அது யோகா எல்லாம் இந்த காலத்தில் நம்ம தாய் திருச்சிபையில் அப்பையிலிருந்து தியானம்னு ஒன்று இருக்கு. அந்த தியானம் தான் இன்னைக்கு வெவ்வேறு பேரில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த தியானம் என்பது நமது உடலை கொடுத்த தெய்வத்தை உடல் பூர்வமாக, மனப்பூர்வமாக, ஆன்மாவிலே உணர்வதுதான் தியானம். பிரைஸ் தி லார்ட். இப்போ கொஞ்சம் அதிகமாக சத்தத்துக்கு முக்கியத்துவமாக போயிடுச்சு. இந்த அருங்கொடைன்னு வந்த உடனே ஏதோ ஆவியான உடனே சவுண்டு பார்ட்டி, சவுண்டு பார்ட்டியும் தான், சைலண்ட் பார்ட்டியும் தான். பிரைஸ் தி லார்ட். அமைதியிலும் ஆண்டவர் பேசுவார், நம்மளுடைய ஆரவாரத்திலும் ஆண்டவர் வெளிவருவார். ஹல்லேலூயா. அவங்கவுங்க மனசை பொறுத்து தான் எதுவுமே. ஓகேங்களா? இப்போ நேரம் உட்காந்துக்கோங்க, எல்லாம் நேரம் உட்காருங்க. இப்போ என்ன செய்கிறோன்னா, நமக்கு உயிர் மூச்சை கொடுத்த தெய்வம் நம் மத்தியிலே, உங்கள்கிட்ட பாசத்தோடு கேட்டுக்கிறேன், அதை உணர்கிற ஒரு நேரம். உங்களுக்கு உயிரை கொடுத்த தெய்வத்தை ஒரு நிமிஷம் நம்ம அந்த மூவொரு இறைவனை உணர்ந்து ஆராதிப்போம். அழகான பாட்டு பாடணும். என் நேசரே உன் பாதத்திலே அமர்ந்து நான் தியானிப்பது எவ்வளவு நிம்மதி. அதுதான் உண்மை. மார்த்தா மரியா நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். காரணம், தன் பாதத்திலே அமர்ந்து தன் பேச்சை கேட்க. எவ்வளவு நேரம் பேசினாலும் அப்படியே ஆணு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பரபரப்பாக இருக்கிற மார்த்தா பாராட்டினார். அதே நேரத்தில் உன்னை விட சிறந்த பங்கு இதோ என் வார்த்தையை கேட்பது. அப்படி தான் நான் பார்க்குறேன் இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும், குட்டீஸ்லேருந்து அப்படியே அழகாக சம்மனஸுக்கு மாதிரி. டீ அப்பா, இந்த உலகத்திலே இத்தனை புப்பசோதி பிள்ளைங்க எங்கேயும் இருக்காது. ஜோராக கைத்துட்டுங்க. அப்பா சாமி கிளியர். இந்த குட்டீஸ்லாம் பார்த்தாவே சாமியாரும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் மாட்டேங்கிற அப்பா அப்படிங்கிற மாதிரி, சம்மனஸுக்கு மத்தியில் நிற்கிறோட்டா அப்படிங்கிற மாதிரி. சூப்பர். எல்லோரும் நேராக உட்காந்துக்கோங்க.
கண்ணை முடிக்கும். நான் சொல்கிறத கொஞ்சம் உணர்ந்து ஒரு 3 நிமிஷம் செஞ்சிருவோம். சைலன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். நம் தெய்வம் அமைதியிலே பேசுகிறவர். அமைதியில் முதல்ல அவரை உணர்வோம். மெதுவாக மூச்சு காற்றை இழுத்து கொஞ்ச நேரம் வச்சிருந்து மெதுவாக அதை விடணும். அந்த நேரத்தில் நம்ம சொல்ல வேண்டியது, தூயாவியே வாரும், என்னை நிரப்பும். இதை மட்டும் ஒரு 10 தடவை மெதுவாக மூச்சிலுங்க, கொஞ்ச நேரம் வச்சிருங்க, மெதுவாக மூச்சு விடுங்க. மூச்சு இழுக்கிறப்ப தூயாவியே வாரும், மூச்சு விடுறப்ப என்னை நிரப்பும். அப்படியே உங்கள் உடலை மனசை அப்படியே ஒப்புக்கொடுங்க, உங்கள் ஆன்மாவை ஒப்புக்கொடுங்க. வேற பராக்கே வேணாம். கண்ணை மூடிட்டாதான் எப்பயுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லை. எல்லாரும் நேராக உட்காந்துக்கணும். மெதுவாக மூச்சு இழுத்து ஒரு 10 தடவை செய்யுங்க. இயேசு உன்னைய படைச்சார், கடவுள் உன்னை படைத்தார், அதை நினைச்சிட்டு செய்யுங்க. இந்த மூச்சு காற்று நின்றால் இந்த உலகம் முடிகிறது நமக்கு. ஆண்டவரே, என்னை தொடர்ந்து இந்த உயிரோடு வச்சிருக்கிற ஆவியே என்னை நிரப்பும், என்னை வழி நடத்தும். முதல் மனிதனுக்குள் புகுந்த தூயாவியே என்னை நிரப்பும், என்னை வழி நடத்தும். கடவுளாக இருந்தவர் மனிதனாக பிறந்தாரே, அந்த இயேசு பிறக்கிற அந்த 2ஆம் ஆளாகிய மகன் இயேசுவுக்கே, பிறப்புக்கே காரணமான ஆவியானவரே, அன்னையை நிரப்பியது போல என்னை நிரப்பும், என்னை வழிநடத்தும். முப்பது ஆண்டுகள் இளமை பருவம் வந்தவுடன் தனது நற்செய்தி பணியை துவங்குகிற பொழுது ஆவியானவர் இயேசுவை பாலைவனத்திற்கு அழைத்துச் சென்றார். ஆவியே, இயேசுவை அழைத்துச் சென்ற ஆவியே, என்னை நிரப்பும், என்னை வழி நடத்தும். எங்க பங்கு திருவிழா ஒவ்வொரு நவநாளிலும் ஆண்டவரே, ஆவியானவரே பேசும். இன்றைய நவநாள் நீரே பேசும். வந்திருக்கிற சாமியாருக்கு என்னை பற்றி தெரியாது, என் குடும்ப கஷ்டம் தெரியாது. ஆவியானவரே, உனக்கு தான் தெரியும். உள்ளங்களை ஆய்ந்து அறிகிற தூய ஆவியே, என்னை நிரப்பும், என்னை வழிநடத்தும். ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கின்றேன். எல்லாரும் 2 கரங்களையும் உங்களுடைய முழந்தாளில் வைங்க, விரிச்சு வைங்க. கரம் விரிப்பது, ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை, நீர்தான் எனக்கு எல்லாம். எல்லாம் முதுகு நேரம் வச்சுக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, அல்லது நற்கரணையை மட்டும் உற்று பாருங்க. ஏதோ இந்த நற்கரணையாம் இயேசு கிறிஸ்து இந்த பலிபீடத்திலே வந்ததுக்கு காரணம் தூய ஆவியானவர் மட்டுமே. குரு ஒரு கருவி பூசையில். அந்த குரு ஜெபிக்கும் பொழுது அப்பத்தையும் ரசத்தையும் வைத்து, தந்தையே, தூயவரான கடவுளே, ஏதோ இந்த அப்பத்தையும் ரசத்தையும் உமது ஆவியை அனுப்பி உமது மகனின் உடலாக இரத்தமாக மாற்றும். ஆவியானவர் மட்டுமே நம்மை முழுமையாக மாற்றக்கூடியவர். எல்லாரும் கரம் விரித்து மனம் திறந்து, ஆனால் கண்களை மூடி உருக்கமாக, ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கின்றேன் நான், தாகத்தோடு காத்திருக்கின்றேன்.
எல்லாரும் அப்படியே இந்த நேரத்தில் கண்ண மூடியே இந்த நிமிடம் நீங்க மட்டும் இல்லை, அப்படியே கடவுள் சாமி பார்த்து உனக்குனே கொடுத்த உன் அப்பாவை, உன் அம்மாவை, உன் கணவனை, உன் மனைவியை, உன் கூட பிறந்தவங்கள அப்படியே உன் பக்கத்தால் உட்கார வச்சுக்கோ. அப்படியே இந்த பலிபீடத்தில் சுற்றி உட்கார மாதிரி நினச்சிக்கோ. உருவகப்படுத்துங்கள். மனசு ஃபுல்லாக அப்படியே பிக்சராக வரணும். அப்படியே பீடத்தில் தேவாதி தேவன் ராஜாதி ராஜா அப்படியே ஒளிவட்டமா நற்கரணையில் உட்கார்ந்துருக்கார். அவரை சுற்றி அப்படியே உங்கள் குடும்பமாக உட்காருங்க பார்க்கலாம். எல்லாத்தையும் உட்கார வச்சிங்களா? அப்படியே உங்கள் 2 கையும் உச்சந்தலையில் வைங்க. எல்லாரும் உங்கள் 2 கையும் உச்சந்தலையில் வைங்க. கண்ண மூடியே இருங்க. அப்படியே ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் உச்சந்தலையில் நீங்கள் உங்கள் கை வச்சு உங்கள் உடலை, உங்கள் மனதை, உங்கள் ஆன்மாவை, உங்களுக்கு கடவுள் கொடுத்த வாழ்வை, தன் உயிர் மூச்சை ஊதினாரே அந்த மீட்பு வாழ்வை சாமிகிட்ட அப்படியே ஒப்பு கொடுங்க. அப்படியே உங்களுக்குன்னு கடவுள் கொடுத்த குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. மீண்டுமாக ஒரு முறை உணர்ந்து அதே வரிகளை இப்ப ஊற்றுமையா என்று பாடும் பொழுது குடும்பத்தை நினைச்சு, சாமி ஜீவ ஊற்றே என் குடும்பத்தின் மீது வற்றாத ஜீவ நதியாக குத்தாலத்தில் போய் நாங்கள் நின்ன அந்த அருவி எங்க மேல கொற்றப்ப எப்படி சாதாரண நீர் படைச்ச தண்ணியே எங்களை குளிர்வித்து மகிழ்வித்து எங்களை புதுப்பிக்கிறது என்றார். தூய ஆவி, இந்த உலகத்தை படைத்த ஆவி, மனிதனை படைத்த ஆவி, இயேசுவை படைத்த ஆவி, இதோ என் குடும்பத்தை படைத்தருளும், மீண்டும் புதுப்பித்தருளும். அப்படியே உச்சந்தலையில் கை வச்சு உங்கள் வீட்டில் இருக்கிற உட்காந்துருக்கவங்க, பீடத்தை சுற்றி உட்காந்துருக்கவங்க எல்லார் கையிலையும் எல்லார் தலையிலையும் கை வச்சிருக்கிறாங்க நினச்சிக்கோங்க. இந்த கோயிலில் வந்திருக்கவங்களாம் இல்லை, உங்கள் வீட்டுக்காரர் எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பார் இன்னைக்கு. டோன்ட் வரி, டோன்ட் வரி. அதற்காக தான் நான் என்ன அவனுக்கு காவலாளியா? காயின் கேட்டான். ஆமாண்டா, அதுக்கு தாண்டா உன்னை அண்ணனா படைச்சேன், நீ இப்படி பண்ணிட்டியாடா. இதோ கூட்டம் நெருக்கி கொண்டிருக்கும் பொழுது இயேசுவை எப்படியாவது இந்த மனிதனை கொண்டு போய் பார்க்க வைக்க வேண்டும், அதிசய நாயகனிடம் இறக்க வேண்டும் என்று ஓட்டை பிரித்தார்கள், இறக்கினார்கள். 4 பேர் தூக்கிட்டு வந்து இறக்கின மாதிரி இப்போ உன் மனசுல உன் குடும்பத்தை இறக்கிட்டு இருக்கிற, உன் குடும்பத்தையே பீடத்தில் இறக்கு. பராக்கு பார்க்காத, வேற எதுவும் முக்கியம் இல்லை. அப்படியே சாமி கூட இரு. உச்சந்தலையில் கை வச்சுக்கோ. கை வலிக்குதா நெஞ்சத்தில் வச்சுக்கோ. உடம்பு சோர்வு முக்கியம் இல்லை, மனசு தான் முக்கியம். அப்படியே முழு குடும்பத்தையும் இப்பொழுது ஆவியானவரிடம் ஒப்பு கொடுப்போமா? ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கின்றோம் நாங்கள் குடும்பமாக, தாகத்தோடு காத்திருக்கின்றோம். ஆமாண்டவரே, ஆபிரகாம் குடும்பத்தோடு தம் பையனை கொடுத்த பையனையும் நீங்க கேட்டீங்க, அந்த பையனை சேர்ந்துகிட்டு ஆசையா பலியிடுவதற்கே வந்தானே. இதோ அந்த ஆபிரகாமை போல் அந்த பையனை கூட்டிட்டு வந்து பலியிடுவதற்கு தன் பையனை தூக்கிட்டு சென்றது போல இதோ என் குடும்பத்தையே தூக்கிட்டு வந்து பீடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இதோ முழு குடும்பமாக அன்று இஸ்ராயல் மக்கள் கடவுள் அந்த எகிப்திலே கடந்து செல்லும் பொழுது தாயும் தந்தையும் பிள்ளைகளும் சேர்ந்து நின்று கொண்டு பாஸ்கா என்னும் அந்த இரத்தத்தை, கடவுளினுடைய ஒரு பிரசன்னத்தை உணர்வதற்கான ஆட்டு இரத்தத்தை வீட்டின் மேல் வெளியிலே தெளித்து விட்டு வீட்டிற்குள்ளே நின்று கொண்டு ஜெபித்து கொண்டிருந்தார்களே, அதனால் சாவு வராமல் தலைமகனுக்கு வாழ்வு தொடர்ந்ததே. அதே அந்த ரத்தம் தெளிக்கப்படாத வீடுகளாகிய எகிப்தியர்கள் வீட்டில் எல்லாரும் அங்கலாய்த்து ஆர்ப்பரித்து ஓலமிட்டார்கள்.
காரணம் தலைமகன்கள் எல்லாம் இறந்தார்கள். கடவுள் கடந்து சென்ற பொழுது, கடவுள் கடந்து சென்றால் சிலருக்கு சாவு, சிலருக்கு வாழ்வு. அப்பா, குடும்பத்திற்கு வாழ்வு தருகிறவரே, என் குடும்பத்திற்கு வாழ்வு தாங்க சாமி. ஊற்றுமையா 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 வல்லமையை இங்கிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டவரே ஊற்றுமையா 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 வல்லமையை ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கின்றோம். ஜீசஸ், தாகத்தோடு காத்திருக்கின்றோம். நாங்கள் தாகத்தோடு காத்திருக்கின்றோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, தந்தையான தெய்வமே, தூயாவியே, மூவர் இறைவா, ஊற்றும் 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 உமது கனிகளையும் கொடைகளையும் ஆவியின் வல்லமையினால் நீரே ஒவ்வொரு மனிதனையும் நிரப்புகின்றவரை. இதோ இங்கிருக்கிற குழந்தை முதல் பெரியவர்கள் வரை எல்லாருக்கும் உமது ஆவியின் கனிகளால் கொடைகளால் நீரே நிரப்பும் சுவாமி. உமது வரங்களால் நிரப்பும் ஆண்டவரை. உருக்கத்தோடு குடும்பத்தை இப்பொழுது ஒப்பு கொடுத்து விட்டார்கள். இந்த நவநாளிலே முழுமையாக தங்களையே கொடுத்திருக்கிறார்கள். இதோ இந்த திருவிழாவுக்கு தயாரிப்பாக சென்ற ஆண்டு முழுவதும் நீர் தங்கள் குடும்பத்திற்கு செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிவிட்டு வருகின்ற ஆண்டு உம்முடையது என்று ஒப்பு கொடுத்து விட்டார்கள். இதோ என் வீட்டை வாழ வைப்பது நான் அல்ல, வீட்டு தலைவன் சொல்லுகிறார். நான் சம்பாதிக்கிறது நான் அல்ல, என் குடும்பத்தினுடைய பிள்ளைகளை வளர்ப்பது நான் அல்ல. நான் எங்கோ வேலை செய்தாலும், என் பிள்ளை ஏதோ ஒரு பள்ளியிலே படித்தாலும், என் தெய்வம்தான் பள்ளியிலே குழந்தையோடு பயணம் செய்கிறார். ஆண்டவரே, நீரே என் குடும்பத்தை படைத்தீர், நீரே வாழ வையும். நானே இல்லைன்னாலும் என் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்கும். சாமி இறங்கும், ஆசீர்வதியும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். அப்பா, ஆவியானவரே, என்ன சொல்ல வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆமா ஆவியானவரே, இதோ நாங்கள் இந்த நேரத்தில் என்ன செய்யணும்? இந்த 1 மணி நேரம் ஆராதனை சாமியாரை கூப்பிட்டு எங்களையெல்லாம் உட்கார வச்சுட்டாரு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சாமியாரை கூட்டிகிட்டு வராரு. இந்த சாமியாருங்களுக்கு எங்களை பற்றி என்ன தெரியும்? ஆவியே, நீங்கள் பேசுங்க. வேத வசனங்களுக்கு விளக்கங்களை நீங்க கொடுங்க. வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது. அந்த வார்த்தை என் குடும்பத்திற்கு பாறையாக அடித்தளமாக இருக்கட்டும். இன்று நீரே பேசும். இந்த வந்திருக்கிற தந்தையின் வழியாக பேசும். இங்க இருக்கிற ஒவ்வொருடைய நம்பிக்கையாளர்களுடைய நம்பிக்கையின் வழியாக ஆவியானவரே பேசும். அசைந்து ஆடும், எங்களை ஆட்கொள்ளும், வழிநடத்தும். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எல்லாரும் கைகளை தட்டி, எங்களுக்குள்ளே ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கைகளை உயர்த்தி, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எல்லாரும் ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. கரம் தட்டி, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே,
இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புள்ளங்களே, நான் சேலத்தில் அழகாபுரம் அப்படிங்கிற பங்கில் பிரதரா பணி பிடிச்சிட்டு இருந்தேன். ஒரு மாதம், மே மாதம், நாங்களாம் ஃபாதர் ஆகிறதுக்கு முன்னாடி பிரதருங்களை போடுவாங்க இல்லையா ஒவ்வொரு ஊரில், அது மாதிரி அந்த கோயிலில் பணி புரிஞ்சிட்ருக்கிறப்ப இளைஞர்களோடு நேச்சுரலாக பிரதருங்க வந்துட்டு குழந்தைங்களோட இளைஞர்களோட அதிகமாக நாங்கள் பணி செய்வோம் இல்லையா. அந்த ஏஜ் ஒத்த வயது, அதனால் இளைஞர்கள்லாம் வச்சுக்கிட்டு சவுண்ட் அண்ட் லைட்டு, ஒரு ஷார்ட் ஃபில்மு எதையோ பண்ணிட்டு கிடந்தோம். அப்படி பண்ணிகிட்ருக்கிறப்ப எங்கள் டீமில் ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் யாருன்னா, அப்போ நான் சொல்கிறது ஏறக்குறைய 23-24 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் நான். அப்போ கிபி 2000 கூட வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அப்படின்னா அந்த டைமில் என்ன நடக்குதுன்னா, அந்த பையன் யார்றான்னா பிரபுதேவா சினிமாவில் அவர் யார், டான்ஸர். அந்த டான்ஸருக்கு டூப் போடுற பையன். அப்படின்னா யோசிக்கும், பிரபுதேவாவே பெரிய டான்ஸர், அவர் தப்பி தவறி வர முடியாத சூழ்நிலை அல்லது ஒரு சில காட்சிக்கெல்லாம் டான்ஸ் மட்டும் இல்லை, அவருக்கு டூப்பு அப்படிங்கிற மாதிரி நல்லா நடிப்பாப்புல, டான்ஸும் ஆடுவாப்புல சூப்பராக. ஆள் பார்த்தா எல்லாம் ஜிம் பாடி மாதிரி குப்புன்னு இருந்தாப்புல, யூத் பையன். ஸோ அப்போ அந்த பையன் வந்துட்டு எங்கள் டீமில் இருந்தாப்புல. நான் சொன்னேன், எப்பட்றா சினிமாவில் இருந்துக்கிட்டு கோயிலுக்கெல்லாம் வர ஆச்சரியமாக இருக்கே அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது, நீங்களாம் கூப்பிட்றீங்க, சரி சும்மா அப்படியே வந்துட்டு போகலால்தான் அப்படின்ட்டு கூட இருந்தாப்புல. அப்போ வந்துட்டு நிறையா விஷயம் ஹெல்ப் பண்ணாப்புல. அப்போல்லாம் வந்துட்டு உயிர்ப்பு ஞாயிறு அன்றைக்கி பார்த்திங்கன்னா கரெக்டு தவ காலத்துலேருந்து ஆரம்பித்த டைம். உயிர்ப்பு ஞாயிறுக்கு நாங்கள் அழகாபுரத்தில் பார்த்திங்கன்னா சிலுவை கோயில் மாதிரி இருக்கும். இந்த பக்கத்தில் உண்மையான ஒரு பையனையே ஃபைன் அப்படி ஏற்றுவோம். அந்த பையன் தான் அதெல்லாம் செட் பண்ணான். ஏன்னா அவன் அந்த சினிமாவில் செட்டிங்லாம் ரெடி பண்ணனால அப்படியே ஒரு உண்மையான ஒரு பையனை அப்படியே ஜீசஸாக அப்படியே உயிர்த்து வர்ற மாதிரி அப்படின்ட்டு இப்படிலாம் நல்லா இருந்தான் பையன். அப்புறம் நான் பிரதராக இருந்து நான் போயிட்டேன் இல்லையா. நான் திருப்பி செமினேரிக்கு போயிட்டோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஃபாதராக இருக்கிறப்ப ஒரு செய்தி வருது. என்னடான்னு பார்த்தா, இந்த பையன் கடவுள் எங்கே இருக்கிறார், உண்மையான கடவுள் யார் தேட ஆரம்பிச்சிட்டான். அம்மா, வாழ்க்கையில் ஒரு தேடல் வேணும். டபக்குன்னு கண்ணை மூடிக்கூடாது. நம்ம எப்பயுமே கடிவாளம் போட்ட மாதிரி இருக்கக்கூடாது. கடவுள் நம்மளை படைச்சது வந்துட்டு ஒரு தேடல். இந்த உலகத்தில் கடவுளை வெவ்வேறு விதத்தில் தேடணுமா, வெவ்வேறு இடங்களில். நமக்குள்ளே தேடுதல், பிறரிலே தேடுதல், இயற்கையிலே தேடுதல், கடவுளுடைய படைப்பிலே தேடுதல். இந்த பையன் பாருங்க, அந்த வயசுலேயே ஆசையாக தேடுறான். யாரா உண்மையான கடவுள், இயேசுவா இல்லை பிற மத கடவுளா அப்படின்ட்டு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாப்புல, ஒவ்வொரு கோயிலுக்காக போக ஆரம்பிச்சிட்டாப்புலையாம். ஒவ்வொரு கோயிலே போய் இருக்கிறது, கொஞ்ச நாள் இருக்கிறது, என்ன அங்கே சொல்கிறாங்க, என்ன நடக்குது, இப்படி நேச்சுரலாக பார்த்திங்கன்னா இளைஞர்கள் எப்பயுமே கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மாதிரி அவங்க கொஞ்சம் எதையுமே அவங்க பார்க்குற பார்வை ஒரு கைண்ட் ஆஃப் சந்தேக பார்வையோடு கூடிய ஆனால் நம்பிக்கையை தேடுகிற பார்வை. எப்பயுமே நம்ம வீட்டிலலாம் நீங்கள் வயசு பசங்க பொண்ணுங்களை வளர்க்குற பெற்றோர்களுக்குலாம் அது நல்லா தெரியும். அவன் டக்குன்னு நீங்கள் சொன்ன உடனே பார்த்தோன்னா 8ஆம் கிளாஸில் படிக்கிறப்ப அந்த வீட்டுக்கு போய் கடைக்கு போய் மிளகா வாங்கிட்டு வா, என்ன செய்வான், இதாம்மா அப்படின்னு ஓடுவான். 10ஆம் கிளாஸ் பையனை போய் போய் அந்த புடலங்காய் வாங்கிட்டு, என்னது புடலங்காவான், என் தங்கச்சியை அனுப்பு அப்படிமா. கரெக்டா? ஏன்னா கரெக்டாக இல்லையா? என்ன மச்சான் நான் சொல்கிறது ரைட்டாக இல்லையா? கரெக்டாக சொல்கிறேன். கரெக்டாக நீங்கள் தான் எங்கள் லைனில் வரீங்க அப்படிங்கிறான். அப்போ நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு டீனேஜ் ஆரம்பிச்சிடுச்சுனாவே அப்படியே ஒரு எழுத்து கேட்குற மாதிரி இருக்கும். நமக்கு பெரியவங்க உடனே பயந்து கூடாது. என்னையா கேட்ட கேள்வி, ஏக்கா உன்னை கேட்காமனா பக்கத்து வீட்டுக்காரியா கேட்பான், பெத்த பையன் அப்படி இப்படின்னு கேட்பான். நீ எப்படி திரும்ப எடுத்துக்கணுமா, என் பையன் வளர்கிறானே அப்படி எடுத்துக்கணும். ஒரு அம்மா என்கிட்ட வந்துச்சு, நான் யூத் டைரக்டராக கொஞ்சம் 6 வருஷமாக இருந்து தமிழ்நாடு லெவலில் இருந்தனால கொஞ்சம் அந்த யூத்தோட கொஞ்சம் அற்புதராஜுக்கெலாம் தெரியும். நாங்களாம் பிரதர்கள் இருந்தே அப்படி இளைஞர்களோட கொஞ்சம் அதிகமாக அந்த பணியில். ஏன்னா எப்பயுமே பெரியவங்களுக்கு பணி செய்கிறதும் குழந்தைங்களுக்கு பணி செய்கிறது ஈஸிங்க, ஏன்னா அவங்க சார்ந்து இருப்பாங்க. ஆனால் இளைஞர்கள் தான் கொஞ்சம் வேறு மாதிரி இருப்பான், அவனுக்கு கூட இருக்கணுங்கிறது தான் முக்கியமாக. அதான் தொன் போஸ்கோ சொல்லி தந்தார், இளைஞர்களோடு இருந்தால் போதும், கூட இருங்க போதும், நாடு வளம் பெறும். நம்ம இல்லைங்க யூத்தை கண்டவொன்னே ஓடுறோம். அப்பா அம்மா மேற்கொண்டு வந்துட்டானா வீட்டில் பையன் வந்தானா யூரியாஞ்சு போய்ட்டு வரான். எப்படி நிலவரம் எப்படி இருக்கு பாரு.
டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிறாங்க. அப்போ பசங்க பெற்றவங்க வந்துட்டு அந்த இளைஞர்களை உருவாக்குற விதமே கொஞ்சம் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக அவங்களோட இருக்கணும். அவங்க கேள்வி கேட்பான் தான், அப்படி இப்படின்னு இருப்பான், அதெல்லாம் பார்த்துக்கூடாது. அப்போ இந்த பையன் அப்படியாக இருக்கிறான், ஒரு மாதிரி கேள்வி கேட்குற தன்மை, கடவுள் எங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் அப்படின்ட்டு தேடிகிட்டே இருக்கிறான். இப்படி தேடிகிட்டே இருந்தவன் என்ன செய்கிறான், ஒரு குறிப்பிட்ட டைமில் அவனுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை எல்லாம் போச்சு. எல்லாம் சும்மாடா, ஆளாள் ஏதோ பேரை வச்சுக்கிட்டே சும்மா அவன் ஒரு பேரை வச்சுட்டு இருக்கிறான், கடவுள் ஒன்றுன்னா அப்புறம் எதுக்கு இத்தனை மதம்? அவன் கேள்வியில் பார்த்தீங்கன்னா வெரி ரேஷனலாக இருக்கும். பெரியார் கேட்டார்ல பார்த்து கேள்வி, அதை படிச்சுக்குவானுங்க நம்ம பசங்க, உடனே நம்மள்ட்ட அந்த கேள்வி தான் கேட்பான் வேகமாக அப்படின்னு. அவர் கேட்டதுக்கான காரண சூழ்நிலை கட்டமைப்பு அதெல்லாம் விட்டுருவாங்க, கேள்வியை மட்டும் பிடிச்சிக்குவாங்க. ஆஹா, கடவுள் பெரியார் கடவுள் பெயரால் செய்கிற தவறுகளை தான் சுட்டி காட்டுறார். அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம பசங்க வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அது ஒரு பக்குவம் வர்றப்ப வந்துடும். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த பையன் கடவுளை இல்லைன்னு முடிவு பண்ணிட்டானோ. முடிவு பண்ணிட்டு நம்ம தாண்டா எல்லாம், நம்மளால தான் சயின்ஸ், அறிவியல், மனிதன், அவனுடைய முயற்சி, வாழ்க்கை அதுதான் அப்படின்ட்டு இந்த நல்ல ஸ்ட்ரென்த்து இருக்குது. அந்த வயசில் கல்யாணமும் ஆயிடுச்சு. அப்போ கல்யாணம் ஆகி வாழ்ந்துட்டு இருந்துருக்கான். திடுது புண்ணுங்க, சம்பந்தமே இல்லாமல் அவன் உடம்பு பாதிக்குது. அவனை கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. எங்கே? நம்ம சேலம் சென்ட் மேரிஸில் அட்மிட் பண்ணால் அவனுக்கு ஒரு 3 நாளாக வயிறு போகுது வீட்லேயே. அவன் எதோ ட்ரை பண்ணுறான், அவன் தான் கொஞ்சம் அந்த லைனில் இருக்கிறனால எதையோ ட்ரை பண்ணி பார்த்தா எடுபடல, போய் அட்மிட் ஆகிறான். அட்மிட் ஆனால் அவன் அப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டான், ஜகஜகஜன்னு ஒரே வாரத்தில். ஆள் பார்த்தீங்கன்னா விழுவுழுன்னு உடம்பு அப்படியே டல் ஆகுது, உருக்குது, அப்படியே மோஷன் டிஃப்ரெண்ட்டாக போகுது, அப்படியே கலரே மாறி டாக்டருங்களே பயந்துட்டாங்க. அவ்வளோதான், இவனுக்கு ஏதோ நடக்குது அப்படின்ட்டு. யாருக்குமே பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை. அவனுக்குள்ளே ஒரு பயம் அவனுக்குள்ளே வந்துடுச்சான். இது அவனே சாட்சியாக சொன்னது, நான் மூவேந்தரங்க இயக்குனராக இருந்தப்ப. ஸோ அப்போ அப்படியே ஒரு மாதிரி பயந்து ஆள் டல் ஆகி ஒரு மாதிரி ஒரு சாவின் விளிம்புக்கு போன மாதிரியான். என்ன நடந்துச்சான், திடீர்னு ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு இருக்கிறான். சென்ட் மேரிஸ் ஆஸ்பத்திரிக்கு போனவங்களுக்கு தெரியும், சேலத்தில். அந்த ஆஸ்பத்திரியில் தூங்கிட்டு இருக்கிறப்ப அவனுக்கு அப்படியே கண்ணை மூடி இருக்கிறப்ப கனவு மாதிரி காட்சி வருது. என்னடா காட்சின்னு பார்த்தா அப்படியே இருள் சூழ்ந்திருக்கு ரூமு. அதில் முன்னாடி இவன் படுத்திருக்கிறானா, முன்னாடி அப்படியே சவப்பெட்டி வருதான், அப்படியே சவப்பெட்டி வருது. இவனுக்கு எப்படி இருக்கும், வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறார். ஏகண்ணே பூந்தடிச்சு ஓடிடுவோம் பாருங்க, உண்மையா நடந்தது. அப்ப பெட்டி அப்படியே வருதான், இவனுக்கு உள்ள மனசுக்குள்ள படப்பட்டு பதிகமாகுது. நம்ம கனவுலாம் ஒரு சில நேரத்தில் அப்படி ஆகும்ல, அது மாதிரி படப்பட பதிகமாகுது. அப்படியே லிட்ரலாக அவன் சாவறது தெரியுதான், லிட்ரலாக அவன் அப்படியே சாவுறான். அப்படியே அந்த பெட்டிக்குள்ள அவன் போற மாதிரி அப்படியே லிட்ரலாக நடக்குது, அவனுக்குள்ள தெரியுதான். அப்படியே அப்படியே அந்த பெட்டுக்குள்ளே போகிறான். ஏன்னா அதுக்கு முன்னாடியே வீட்டில் இப்போ சிஸ்டருங்க அங்கே இருக்கிற டாக்டருங்கெல்லாம் சொல்லிட்டாங்க, இவனுக்கு என்னன்னே தெரில, இதுக்கு பதிலே இல்லை, வித்தியாசமான எங்கெங்கிறதோ டாக்டரையும் வர வச்சுருக்கிறாங்க, வேறு பெரிய டாக்டரையுமே எல்லாம் பார்த்துட்டு செக்அப் பண்ணிவிட்டு ஒன்று என்னன்னே புரியலன்ட்டாங்க. இவன் அன்றைக்கி நைட்டு இது நடந்துட்டுருக்குங்க. இது நடக்க நடக்க அவனுக்கு பயந்து டக்குன்னு தூங்கிட்டு இருந்தான். டக்குன்னு அப்படி முழிச்சானான், அப்படி பெட்டில் இருக்கிறான், டக்குன்னு முழிச்சு இப்படி பார்த்தானோ. அப்படி பார்த்தா சென்ட் மேரிஸில் பார்த்தீங்கன்னா பெட்டு ஒவ்வொரு ரூம்லேயும் மேலே ஒன்று வச்சுருப்பாங்க. என்னது? ஜீசஸ் ஃபோட்டோ, சிலுவை. பிரதர் அங்கே இருந்திருக்காரு, சிலுவை. ஓகேங்களா? அப்படி முழிச்ச உடனே அப்படி பார்த்தா சிலுவை. அவன் கண்ணை திறந்த உடனே சிலுவையை பார்த்தோடனே, எந்த கடவுள் உண்மை, கடவுளே இல்லை என்று அறிவுபூர்வமாக ஓடி ஓடி தேடிக்கொண்டிருந்த இளைஞன் ஒரு கட்டத்திலே வாழ்வே முடிந்தது என்று எல்லாராலும் கைவிடப்பட்ட நேரத்திலே, அப்படியே இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கு போல இருந்த நேரத்திலே, சவப்பெட்டிக்குள்ளே நுழைந்த ஒரு அனுபவத்திலே சிலுவையை பார்த்தவுடன், கண் திறந்து பார்த்தவுடன் சத்தமிட்டு கத்தினானாம், இயேசுவே என்னை காப்பாற்றும். அடுத்த செகண்ட் அவன் சொன்னதுங்க, அடுத்த செகண்ட் அவன் கத்த அவனுக்குள்ள ஒரு பெரிய பலம். அப்படியே ஏஞ்சி உக்காந்தானாம். ஏஞ்சி உக்காந்து அடுத்த செகண்டு
முதல் ஃப்ளோர். கிடு 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 கிடுன்னு இறங்கினானோ, ஒட்டியாடுறானோ. நைட்டு, மிட் நைட்டு, எல்லாம் சென்ட் மேரிஸ் ஆஸ்பத்திரியில் எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கிற நேரம் திரு 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 திருன்னு மேலே இருந்து இறங்கி ஒட்டியாடுறான். ஒட்டியாந்து உங்களுக்கு தெரியும், ரிசப்ஷனுக்கு அப்படி கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு சேப்பல் அங்கே இருக்கும். படப்படப்படப்படன்னு ஓடி போய் அந்த சேப்பலில் நற்கரணைக்கு முன்னாடி அப்படியே சாஸ்டாண்டகமாக விழுந்தானோ. அப்படி விழுந்தவன் ஏறக்குறைய 3 மணி நேரம் அப்படியே படுத்து கிடந்தான. எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பையன் அப்படியே ஏஞ்சி நிற்கிறான். அவனுடைய உடல் என்ன சோர்வு, என்ன பலகீனம், ஒரு வாரம் வாழ்க்கையை முடிஞ்சு நினைச்சதெல்லாம் மாறி அப்படியே பலத்தோடு எழுந்து நின்று அந்த மக்கள் முன்னாடி இயேசுவே கடவுள் என்றானா. ஜோர ஒரு கை தட்டலாமா? ஜோர ஒரு கை தட்டலாமா? தெய்வம் உயிருள்ளவர். நம் தெய்வம் செத்த கடவுள் அல்ல. செவ்வாப்பேட்டைக்கு கொஞ்சம் பேர் தெரியலையா? செவ்வாப்பேட்டையில் ஒரு நிகழ்ச்சிங்க, இது உண்மையான நடந்த நிகழ்ச்சி. என்னன்னா, பிறமத சகோதரர், ஒரு இந்து சகோதரர் திடீர்னு அந்த பங்குசாமியார் ரூமுக்கு நுழைஞ்சு வந்தாங்களாம். வந்தவுடனே, சாமி எனக்காக வேண்டிக்கோ சாமி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாமி அப்படின்னாராம். உடனே ஃபாதரு, சரி சரி இந்த மாதிரி கோயில் திறந்துருக்கு, போ உள்ளுக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை போய் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வா, அப்புறம் நான் ஜெபம் பண்ணுறேன். உடனே இந்த ஆள், ஓகே ஓகே, யாரோ ஒருத்தர் பெரிய நமக்கு ஆசீர்வாதம் தரதுக்கு உள்ள எதிர்பாராட்டுக்குது அப்படின்னு நினச்சிட்டு, இவர்களுக்கு தானே என்ன ரொம்ப தெரிலல்ல, அவர் பாட்டுக்கு போய் செவ்வாப்பேட்டை கோயில் அந்த மெயின் என்ட்ரன்ஸு திறந்துருக்குன்னு உள்ள நுழைஞ்சாராம் பாரு. நுழைஞ்ச அடுத்த செகண்டில் பூந்தடிச்சு விடியான்ட்டார். எங்க இந்த சாமியார்ட்டியே வந்துட்டு, சாமி இன்னும் ஏதோ எனக்கு ஏதோ ஆசீர்வாதம் தருவாருன்னு உள்ளே போனால் அவருக்கு நான் ஆசீர்வாதம் தரணும் மாட்டேங்குது. யாரை பார்த்துருக்குறான்? ஏக்கா யாரை பார்த்துருக்குறான்? மாமனையா மச்சானையா? பக்கத்து வீட்டுக்காரனையா? என்ன பாட்டு கிளாஸ்காரங்களையா? இல்லை பார்த்தா ஜெகஜோதியாக யூனிஃபார்ம் வந்திருக்கீங்கன்னா மரியாதை சனையா? யாரை பார்த்து பயந்தடிச்சு ஓடி இருப்பான்? ஓ பங்குசாமி என்னை மாதிரி மூஞ்சா இருந்தால் பயந்து ஓடி இருப்பான். உங்கள் பங்குசாமி அழகு, அற்புதம் அற்புதம் அதிசயம் உங்கள் ஊரில் இவர் இருக்கிறப்ப நடக்கும். ஓகே, இங்கே பாருங்க, எதை பார்த்து ஓடி இருப்பான் பார்க்கலாம். சிலுவை, சூப்பர், சிலுவையை பார்த்து எலே இவரே இன்னைக்கோ நாளைக்கோல தூக்கிட்டு இருக்கிறாரு. இவருக்கு நாம் போய் உதவி செய்யணும் பாரு, இவர்கிட்ட போய் வேண்டாம் சொல். இது எப்படி பார்த்தியா? ஏக்கா நம்மளை சின்ன வயசுலேருந்தே பழகிட்டோம், சிலுவை பார்த்து ஜெபம் பண்ண பழகிட்டோம். புதுசாக வர்றவங்களுக்கு அதை பார்த்தா ஜெபிக்குவா மனசு வரும். நம்ம ஆளுங்களே கல்யாணத்தில் போய் சிலுவையை கிஃப்டை கொடுத்துட்டு உன் பேரை எழுதிடு, முடிஞ்ச கதை. அடுத்த நாள் வீட்டுக்கு வரும்பாரு பார்சலு. ஏங்க நமக்கே புரியல சிலுவையின் வல்லமை என்னன்னு, நமக்கே புரியல. அவனுங்களுக்கு எங்க புரிய போது? அந்த ஐயாவுக்கு, அந்த ஐயா போய் சாமியார்ட்ட கேட்டாராம், சாமி என்ன சாமி அவரே சாவு கிடக்கிற மாதிரி கிடக்கிறாரு, அவரை போய் வேண்டாம் சொல்கிறா, அவருக்கு நான் உதவி செய்யணும், இப்படியே தான் பேசினார். அந்த ஃபாதர் என்ன சொன்னாராம், ஐயா ஐயா அவரு செத்த கடவுள் இல்லை, செத்து சாவையே வென்று உயிர்த்த வெற்றியின் கடவுள். ஜோர கை தட்டலாமா? இதுதான் நம்ம கடவுள். அதனால தான் 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு பின்னாடி மெதுவாக கோயில் கட்டுறப்பெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கப்பா, சிலுவை மட்டும் வைக்காத, கொஞ்சம் மக்களுக்கு புரியுற மாதிரி இருக்கட்டும்னு பக்கத்தில் எதையும் வைக்க சொல்கிறாங்க. உயிர் தாண்டவரையும் வைக்க சொன்னாங்க, அழகாக வச்சிருக்கிறாங்க. நான் கோயில்கள் வந்து இங்கே முட்டி போட்டு பார்த்தோன்னே, இலே நம்ம என்ன சொல்லுங்கிறது கரெக்டாக இருக்கே அப்படி இல்லை, உண்மைதான். நம்ம கடவுள் உயிருள்ள கடவுள், ஆற்றல் வாய்ந்தவர், அவரால் முடியாதது எதுவும் இல்லை. அந்த பையனை சொன்னனே அப்படி எழுந்து நின்று உயிரை பெற்றானே, அவன் அன்னைக்கு ஆரம்பிச்சான், கையில் தூக்க ஆரம்பிச்சான். எதை எதை என்ன ஹெவி லிஃப்டா? அவன் தான் பாடி லிஃப்ட் ஆச்சே, பயங்கரமாக எக்ஸசைஸ் செஞ்சுட்டு இருந்தவன் தூக்க ஆரம்பித்தான். எதை? நான் அப்போ மூவேந்தர் அரங்க இயக்குனராக ஆகிறேன். அப்போ பையன் என் கூட சேர்ந்தான், அந்த அருங்கொடை இயக்கத்தோடு சேர்ந்தான்.
சும்மா ஊரா. அப்போ கரெக்டாக இளைஞர் ஆண்டு வந்துச்சு, நம்மள்கிட்ட சேர்ந்துக்கிட்டான். ஃபாதர் வாங்க, நம்ம யூத்தை நான் பேசிக்கிறேன். ஏன்னா யூத்துக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய அவனுடைய அனுபவமே இருக்கே. ஆரம்பித்து நற்செய்தி அறிவிக்க ஆரம்பித்தான். சாட்சியாக ஒவ்வொரு ஊர்லேயும் பேச ஆரம்பித்தான். இன்றைக்கும் அதே சினிமாவில் தான் வேலை செய்கிறான். ஆனால் ஆண்டவரோடு பயணம் செய்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சிங்க குகையிலே இருந்தாலும் உன்னோடு ஆண்டவர் இருந்தால் அந்த சிங்கம் கூட உன்னோடு படுத்து உறங்கும். பிரைஸ் தி லார்ட். காரிருளில் நடந்தாலும் நம் தெய்வம் நம்மோடு. இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் தீமையானது எதற்கும் அஞ்சேன், காரணம் என்னோடு என் தெய்வம் இருக்கிறார். அன்புள்ளங்களே, இதுதாங்க உண்மையான பிரசன்னம். நம்மெல்லாம் இது மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் ஓடி வரணும். நீங்கள் உங்களை ரொம்ப பாராட்டுறேன். இந்த காலத்தில், பரபரப்பான காலத்தில் இவ்வளோ பேர் டெய்லி பூசைக்கு வந்து நவநாளில் திருவிழாக்களில் வந்து நற்கருணை ஆராதனையும் திருப்பலியும் 2.5 மணி நேரம் ஃபோன் போட்டு ஃபாதர் ஒரு 6:30 ஆரம்பித்து ஒரு 8:30 வரைக்கும். யோ என்னையா சொல்கிற, பாதியில் எல்லாம் ஏஞ்சி ஓட போகிறாங்க, நம்ம வேற பேசினாவே எல்லாம் அப்பான்னு தூங்க ஆரம்பிச்சிருவாங்க, நீ வேற அப்படின்னா. ஆனால் ஆச்சரியமாக இருக்குது, அனுதினமும் ஜப கூட்டம், ஆண்டவருக்குள் வாழ்கின்ற ஒரு ஆசை நிறைந்த மக்களை இங்கே பார்க்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்புள்ளங்களே, இப்போ ஜஸ்ட் ஒரு குறிப்பிட்ட செய்தி, ஒரு சின்ன செய்தி உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கை இந்த ஆண்டவர் யார் என்று நான் அதிகம் தெரிந்து புரிந்து சுவைத்து அனுபவித்து அவராக வாழத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ நிறையா தெரிஞ்சுக்கணுமா. அதனால தான் இந்த ஜபக்கூட்டங்கள்லாம் வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை வைக்கிற பூசையில் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே பிரசங்கம் வச்சாலே நான் அப்பா டீ கடலில் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். இல்லை, போப்பானவர் வேறு இதில் வேறு அறிவிச்சு விட்டார். என்னென்னு, பங்கு தந்தையர்கள் தயவு கூர்ந்து தெரியுமா? போப்பானவர் என்ன அறிவிச்சான்னு தெரியுமா? அப்பா நான் வாய் கொடுத்து மாட்டிக்கலடாப்பா சாமி. அப்பா அப்புறம் அற்புதராஜை பிடிச்சி எடுத்துருவீங்க. போப்பானவர் சொல்லிட்டார்ல சாமியார். சோப்பா டைமை பார்க்குறோம்ல. இல்லைங்க போப்பானவர் சொல்லுங்க, எதுவும் சொல்லுங்க. ஓகே, 8 நிமிஷத்துக்கு மேலே பிரசங்கம் வைக்காதீங்கிறார் அவர். பாரு, ஒரு 10 நிமிஷம் சொன்னா கூட பரவாயில்ல, ஏதோ எங்களுக்கு ஒரு வாரம் ஃபுல்லாக எங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு. அப்படியா? என்ன எங்களுக்கு என்ன கொட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பா? நேரம்லாம் பார்க்கக்கூடாது கடவுள்கிட்ட வார்த்தை கேட்கறதுக்கு. அவர் சொல்கிறது என்னன்னா, ஓகே, ஒரு திருவழிபாடு திருப்பலி ரொம்ப நேரம் பண்ணிக்க வேணாம், எல்லா ஏஜ் குரூப்பும் இருக்குது. அவங்க வந்து அழகாக நற்கரணை, இறைவார்த்தை நற்கரணையை புரிஞ்சு பெற்றுக்கிட்டு போகணும்பா. பேரா லிட்டர்ஜின்போம். இப்போ நம்ம நடத்திட்டு இருக்கிறது இது வந்துட்டு வழிபாடு அல்ல, மாறாக பக்தி முயற்சி. அப்புறம்தான் பூசை, அதுதான் வழிபாடு. ஓகேங்களா? திருவழிபாடு பேரா லிட்டர்ஜி பேரா லிட்டர்ஜின்னு அதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கத்தில் இந்த ஜூப்ளி ஆண்டில் அதெல்லாம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். அப்போ பக்தி முயற்சியில் வேணால் நீ உட்காரு, மக்களுக்கு விளக்கம் கொடுன்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அற்புதம், எங்கே போனாலுமே இது மாதிரி நிறையா செய்வார்னு. ஸோ ரொம்ப முக்கியம் இது மாதிரி நேரம் அமர்ந்து கடவுளை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுங்க. நான் சும்மா ஒரு முக்கியமான 2-3 கருத்து. பைபிள் இருக்கா? பைபிள் எத்தனை பேர் எடுத்து வந்துருக்கீங்க? கை தூக்குங்க பாலம். சூப்பர், ஜோரா கை தட்டுங்க. அருமைங்க, அருமை. கண்ணே ஒன்றும் கவலைப்படாத, பைபிள் இதில் இருக்குல்ல. ஆமாம், எல்லாம் கிளியராக. இப்போ உனக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்குது பைபிள் அப்படின்னா இதை தூக்கோ. ஓகே, இதை பார்க்குறதெல்லாம் பைபிளை தான் பார்க்கணும், வேறு எதையும் பார்க்கக்கூடாது. ஓகே, ரைட். இப்போ நான் சொல்கிறத வாசிங்களேன் யாராவது. சக்கரையா 4:6. சக்கரையா 4:6 வாசிங்க. சக்கரையா 4:6. கமான். மீண்டும் அவர் என்னிடம் சக்கரையா 4:6 எடுத்தவங்க ஏஞ்சிருங்க. யாராவது ஒருத்தர் வாசிக்கா. மீண்டும் அவர் என்னிடம் செர்பாபேலுக்கு
ஆண்டவர் அருளிய வாக்கு இதுவே. யாருக்கு? ஒசூர் டிவைன் சென்டர், டிவைன் நகருக்கு. உனது ஆற்றலாலும் அல்ல, உனது வலிமையாலும் அல்ல, ஆனால் எனது ஆவியாலே ஆகும். ஹல்லேலூயா. ஆற்றலாலும் அல்ல. என்னது எகோ அல்ல, ரிப்பீட் பண்ணோம். அல்ல. ஓகே. ஆற்றலாலும் அல்ல, அல்ல சக்தியாலும் அல்ல, அல்ல ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமோ, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமோ. கைத்தட்டி போலாமா? ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமோ, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமோ. மண்குடம் பொற்குடம் ஆகுமா, குறைகுடம் நிறைகுடம் மாறுமா, தண்ணீரும் திராட்சை ரசம் மாறுமா, திராட்சை ரசம் திரு ரத்தம் ஆகுமா. கமான். ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமா, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமா. ஆகுமா, ஆகுமா, ஆகும் அப்படின்னு பதில் இல்லை. நம்பாளுக்கு அங்கே உட்காந்துருக்கல. ஆகும். நீ பிரசங்கத்தை வச்சா ஆகாதாட்டுக்குது. எப்படா அப்படி பாடுறா இவர் வச்சா அப்படின்னு பேசிக்கிற மாதிரி தெரியுது. இது என்னன்னா, ஆற்றலாலும் அல்ல, என்னுடைய ஆற்றலாலும் அல்ல, என் சக்தியாலும் அல்ல, என் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் யாராலையா? ஆண்டவரின் ஆவியாலே. இதே வார்த்தை அப்படியே சொன்னவர் தான் தாவீது. இந்த பகுதி வாசிங்களேன். தாவீது சூப்பரான ஒரு வார்த்தை. 1 சாமுவேல்ல அவர் வந்துட்டு கோலியாத்துக்கிட்ட சண்டை போடுறாருல, அந்த சீனை எடுத்துக்கோங்களேன். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் எடுங்களேன். 1 சாமுவேல் 17ல் 41 பார்த்தீங்கன்னா, அப்படியே மைக்கு கொஞ்சம் சத்தமாக வாசிக்கணுங்கிறதுக்கு அப்படியே நான் வாசிக்கிறேன். இங்கே வாங்க, நீங்கள் வாங்க. மைக்கில் வாசிக்கிறாங்க யாரோ. வெரி குட். மேந்துபவன் முன் செல்ல அந்த பெலிஸ்தியனும் தாவீதை நோக்கி நடந்து அவரை நெருங்கினான். வெரி குட். பெலிஸ்தியன் தாவீதை கூர்ந்து பார்த்து, பாருங்க, பெலிஸ்தியர்னா யார்? அங்க யார்? அது கோலியாத்து. கோலியாத்து அப்படியே சும்மா ஆள் ஜைஜாண்டிக்கா இருக்கிறான். தாவீது எப்படி இருக்கான்? இத்துளூண்டு பையன் வரான். அவனை கூர்ந்து பார்த்து என்ன சொல்றாப்புல? ஏளனம் செய்தான். ஏனெனில் அவன் சிவந்த மேனியும் அழகிய தோற்றம் உடைய இளைஞனாய் இருந்தான். சின்ன பையன், இளைஞன்னா சின்ன பையன், சண்டைக்கு வரணும்னா சும்மா அப்படி இருக்கணும், கரிகால சோளம் மாதிரி. இவனை பார்த்தா என்னமோ வெள்ளையும் தோலையுமா அழகா ஏதோ மேக்கப் போட்டிக்கு, அழகன் போட்டிக்கு போயிருக்கிற மாதிரி அவன் போய் நிற்கிறானே அப்படின்னு அவன் ஏளனம் செய்றாங்க. அப்புறம் அப்பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ கோலுடன் என்னிடம் வர நான் என்ன நாயா? நீ என்ன கோலுடன் என்னிடம் வர நான் என்ன நாயா? என்ன நாய் துரத்த வந்தியாடா? என்ன என்னடா நினைச்சுக்கிட்ட? துளுண்டு பொடி பையன், துளுண்டு ஒரு குச்சி எடுத்துட்டு வந்திருக்கிறா, என்ன விளையாடுறிய நீ அப்படின்னு மிரட்டுற மாதிரி இருக்கு. அப்ப தாவீது பதில் பாருங்க. தாவீதினுடைய பதில் வாசிங்க. அடுத்த பேரா. மீண்டும் பெலிஸ்தியன் தாவீதை நோக்கி, இல்ல அப்போது 45 வாசி. பெலிஸ்தியனிடம், நீ வாளோடும் ஈட்டியோடும் எரி வேண்டோடும் என்னிடம் வருகிறாய். நல்லா கவனிங்க. நீ வாளோடும் ஈட்டியோடும் எரி வேலோடும். அவன் ஆளு பெருசா இருக்கிறது மட்டும் இல்ல, அவன் உடம்ப சுத்தி என்ன வச்சிருக்கிறான்? ஒரு பக்கம் வாள், ஒரு பக்கம் ஈட்டி, ஒரு பக்கம் மார்பு கவசம். இவன் ஆளுக்கு மேல இதுவே பெரிய படையா இருக்கு. ஓகே, இத்தனை வச்சுக்கிட்டு நிக்கிற. ஆனோ நீ இகழ்ந்த இஸ்ரவேலின் படைத்திரளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் தம் பெயரால் வருகிறேன். நீ எதையோ நம்பி, ஈட்டியும் வாளையும் நம்பி, உன் உடம்பு திறமையை நம்பி, உன்னுடைய எக்ஸசைஸை நம்பி, உன்னுடைய படை புரிகின்ற ஆற்றலை நம்பி நிற்கிற.
ஆனா நானும் நீ கிண்டல் பண்ணியே கேலி பண்ணியே அந்த இஸ்ராயலின் கடவுளின் பெயரால் நிற்கின்றேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சின்ன பையன் இப்படிலாம் பேச முடியுமா? அதுக்கு முன்னாடி பகுதியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சின்ன பையன் அவன், இவங்கள போருக்கு பயந்துட்டு இருப்பாங்க, ஐயோ என்னடா அது அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் இவன் வந்துட்டு அண்ணனுக்கு என்ன தர வந்தான், அவங்க அப்பா கொடுத்து விட்டாரு. டேய் அப்போ அண்ணனுங்கெல்லாம் சண்டைக்கே போயிருக்கானுங்களா, 3 அண்ணனுங்க, போய் ஏதாவது சாப்பாடு கொடுத்துட்டு வாடா அப்படின்னு. இவன் வேடிக்கை பார்க்க உள்ள வந்த மாதிரி உள்ளே வந்துவிட்டு நம்ம ஆளுங்கெல்லாம் பார்த்தா பில்டிங்கு ஸ்ட்ராங்கு, பில்டிங்கு பேஸ்மெண்ட்டு எல்லாம் வெளியில் நேராக தான் நிற்கிறான். உள்ளுக்குள்ள ஒரே ஆட்டம், ஐயோ வெறும் காற்று தான் வருது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா முன்னாடி நிற்கிறவனுங்க யாரு, சும்மா பெரும் படை, அதில் தலைவன் பார்த்தினா கோலியாத் அப்படி நிற்கிறான். சவுளு முறுக்குண்டு, சவுளு கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு திருப்பொழிவு செய்யப்பட்ட அரசனே பயந்துக்கிட்டு பின்னாடி நின்றுட்டு இருக்கிறார். இந்த பொடி பையன் வந்துட்டு அதை பார்த்துட்டு ஒரு வசனம் இருக்கும். ஏய் பாருங்களேன், இந்த வசனம் பாருங்களேன், வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்களாம் ரசிக்கணும் ஒவ்வொரு வசனத்தையும். வாழும் கடவுளின் படைகளை பழிப்பதற்கு விருத்த சேதனம் செய்யாத பெலிஸ்தீனாகிய இவன் யார்? அவன் பாரு, அவனுக்கு ஒரு எவ்வளோ ஓன் பண்ணணுங்கிறாங்க. ஏய் என் படை, என் கடவுள் படை, இஸ்ராயல் மக்கள் வாழும் தெய்வத்தின் படை, எந்த படையை கிண்டல் பண்றதுக்கு நீ யாரா அப்படின்ட்டு இவன் இங்க வந்து பேசுறான். யாருக்கிட்ட? படை, நம்ம படையூர்கள்ட்ட. என்னங்க நம்மளை திட்டிட்டு இருக்கோம், நம்ம கடவுளை திட்டிட்டு இருக்கோம், சும்மா அவ்வளோ உட்காந்துட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கிறீங்க மரம் மாதிரியே அப்படின்னு. கூட பிறந்தவங்களாம் சொல்லிட்டு, ஏய் ஆறு கூட போடா வேடிக்கை உட்காந்து நீ உன் வேலையை பாடுறா அப்படிங்கிறாங்க. சவுல் அரசன்ட்டு போயிட்டு நான் போறேங்கிறான். ஒன்று இப்போ சவுல் அரசன் பாருங்க, எதையோ மாற்றார், எதையோ ஈட்டி அது இதையும் கொடுத்து அவனால் நடக்கக்கூட முடியல. இல்லை எம்மாடி இதை தூக்கிக்கிட்டு நடக்கிறதே பெருசாக இருக்குது. என் நண்பா அப்படி தானே, என் தொப்பையை தூக்கிட்டு நான் நடக்கிறதுக்கே பெருசாக இருக்குது. ஸோ அப்பாடான்னு ஆயிடுது. அப்போ யோசிச்சு பாருங்க, எனக்கு ஒன்றும் வேணாங்க அண்ணா. பல நேரத்தில் கண்டதையும் தூக்கிட்டு ஓடுற நீ நினச்சிக்கிட்ட நீ வச்சிருக்கிற சொத்தெல்லாம், ஏக்கா நீ போட்டிருக்கிற நகையெல்லாம் தான் உனக்கு எல்லாம். நீ வேற பார்த்தோம் கேரளாவில், பார்த்தோம் மணிப்பூரில், இப்போ பார்க்குறோம் அமெரிக்காவில். பொசுக்குன்னு என்னென்னமோ நடக்குது. எல்லாம் நிரந்தரம் இல்லை. நம்மை படைத்த தெய்வம் மட்டுமே நிரந்தரம். ஹல்லேலூயா. அவர் உன் கூட இருந்தால் நீ நினைக்கிறதுக்கு மேலா தருவார். இவன் எதையோ நம்பிட்டு இருந்தான். ஆனால் இந்த பாருங்க தாவீது, அப்போ அவர் சொன்ன வசனம் தாங்க அதனுடைய முடிவு பாருங்க. சூப்பரான வார்த்தை முடிக்கிறாரு. என்னன்னு சொல்றாரு, இஸ்ராயலிடையே கடவுள் இருக்கிறார் என்பதை உலகில் உள்ள எல்லாரும் இதனால் அறிந்து கொள்வர். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஒசூரிலே கடவுள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என் வீட்டில் என் தெய்வம் உறைந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒவ்வொரு குடும்பமும் பலமா நினைக்கணுமா, நம்பணுமா. என் குடும்பத்தெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் என் சாமி இருக்கிறார், அதை பார்த்துக்குவார். ஏய் என்னடா இங்கே இருக்கிற, உன் வீட்டில் என்ன ஒன்றும் இல்லை, 4 பக்கம் சிலுவு போட்டு மந்திரிச்சு என் தெய்வம் அதில் வாழ்றாரு, நான் நம்புறேன்டா, என் தெய்வம் நான் நம்புற தெய்வம் விடமாட்டாரா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதுதாங்க நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை. அது சொல்லிட்டு அவர் முடிக்கிறார் பாருங்க, எப்படி முடிக்கிறாரு, இது ஆண்டவரின் போர், அவரே உங்களை எங்கள் கையில் ஒப்புவிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதே பார்த்தீங்கன்னா கடவுளுடைய வல்லமை உணர்ந்தவங்களால தான் இப்படி பேச முடியுமா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. அன்புள்ளங்களே, நற்கரணையை வச்சுக்கிட்டு நான் பேசிட்டு இருக்கிறேன். நற்கரணை என்பது நல்லவர், வல்லவர், இளிச்சவாயல்ல, நல்லவர், அதுக்குன்னு இளிச்சவாயல்ல, வல்லவர், எல்லாம் வல்லவர், எல்லாம் வல்லவர். நம்ம ஆளுங்க ஒரு நிகழ்ச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பழைய ஏற்பாட்டில் இஸ்ராயல் மக்கள்கிட்ட வந்துட்டு மலை மேலே தான் நார்மலாக பார்த்தீங்கன்னா இஸ்ராயல் மக்கள் மலையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கடவுள் எங்கிருந்து பேசினாரு, மலையிலிருந்து
பேசினார். அவங்க பல நேரத்தில் போயிட்டு மலைப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. யூதித்து டைம்லையும் பார்த்தீங்கன்னா எங்கே வாழ்கிறாங்க? மலை மேலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அப்போ தானே கீழே இறங்கி வந்தாங்க அந்த அம்மா. அது மாதிரி அப்போ மலை மேலே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த போரிடுறதுக்காக போகிறான். போரிடுறதுக்கு இந்த பகுதியை எடுத்து வச்சுக்கோங்க. 1 அரசர் 20வது அதிகாரம், 1 அரசர் 20வது அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ என்ன நடக்குது? கீழே இருந்துக்கிட்டு சண்டை போடுறதுக்கு மலைக்கு போனால், ஆனால் ஜெயிக்க முடியல. யாரை ஜெயிக்க முடியல? யாரை ஜெயிக்க முடியல? சிரியர். யாரை ஜெயிக்க முடியல? இஸ்ராயல் மக்களை. ஏக்கா என்னோட இருக்கா? இங்கே பாருங்க. யாரை ஜெயிக்க முடியல? இஸ்ராயலரை. பைபிளில் இஸ்ராயலன் படிக்கிறப்பெல்லாம் யாரை நினைக்கணும்? உன்னைய நினைக்கணும், உன் பாட்டனை நினைக்கணும், நம்ம கிறிஸ்தவர்களை நினைக்கணும், கடவுளின் மக்களை நினைக்கணும், கடவுள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனத்தை நினைக்கணும். அப்படி பாருங்களேன். அப்போ உடனே பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க பாரு. 1 அரசர் 20வது அதிகாரம் 23வது வசனம். யாராவது வாசிங்க. சிரியாவின் மன்னனுடைய அலுவலர் அவனிடம் கூறியது, இஸ்ரவேலரின் கடவுள் மலைகளின் கடவுள். கவனிங்க வசனம் பாருங்க. எப்பா இங்க பாருங்க, ஜாலியா அப்படியே நாடகம் மாதிரி யோசிக்கணும். விஷயம் தெரியுமா? நம்ம ஏன் தெரியுமா தோத்துட்டோம்? ஏன் தோத்தடிச்சு பின்னடிச்சுட்டு விட்டியாந்தோம்? இஸ்ராயலின் கடவுள் என்ன கடவுள்? மலைகளின் கடவுள். விவரம் கட்டு நம்ம பாட்டுக்கும் போய் அவர் இருக்கிற இடத்துல போய் நம்ம சண்டை போட்டா அவருக்கு சும்மா இருப்பாராடா? பைத்தியக்காரங்களா? மலையின் கடவுள்கிட்ட போயிட்டு மலையில போய் ஜெயிக்க முடியுமாடா? அப்படின்னா என்ன அர்த்தம்? வர சொல்றா. எங்க எங்க சமவெளிக்கு வர சொல்றான், நம்ம கிரவுண்டுக்கு. அவங்க கடவுள் எங்க இருக்கிறாரா? மோயிசனுக்கும் ஆபிரகாமுக்கும் எல்லாம் மலையில் இருந்துகிட்டு சவுண்டு கொடுத்த அந்த ஆண்டவர் அங்கதான்டா இருக்கிறாரு. அவர்கிட்ட அங்க போனா நமக்கு ஜெயிக்க முடியாதுடா. ஆனா அந்த சாமி அங்கே தான். சமவெளியில் அவருக்கு சம்பந்தமே இல்லை. வர சொல்ல அவங்களை. இங்க ஆம்பளையா இருந்தா இங்க வரட்டும், பார்த்துக்கலாம். வாசிங்க. எனவே அவர்கள் நம்மை விட வலிமை மிகுந்தவராய் இருந்தனர். ஒருவேளை நாம் அவர்களோடு சமவெளியில் போரிட்டோமானால் அவர்களை விட நாமே வலிமை மிகுந்தவர்களாய் இருப்போம் அப்படின்னு ஒருத்த மோட்டிவேட் பண்ண உடனே எல்லாருக்கும் உடனே ஆமா ஆமா, உடனே ஆமா ஜாமி போறதுக்கு 4 பேர் இருப்பான்ல. ஒருத்தன் ஒன்று சொன்ன ஆமா இல்ல கூப்பிட்றா அப்படின்னு கூப்பிட்டானுங்க. நம்பாளுங்க. 27வது வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் மக்கள் ஒன்று திரண்டு. கவனிங்க. நம்ம தான் இப்போ சமவெளிக்கு நம்ம வந்துட்டு இப்போ ஊட்டி மலையில் இருந்தோம். இப்போ எங்கே வந்துட்டோம்? டிவைன் சென்டர் சமவெளிக்கு வந்துட்டோம். நம்ம ஆப்போசிட் பார்ட்டிலாம் உட்காந்துட்டு இருக்கு ரெடியா. அங்கிருந்து வந்தாச்சு. வந்தா அங்கே என்ன நடக்குது பாருங்க. வேண்டிய உணவோடு அவர்களுக்கு எதிராய் புறப்பட்டு சென்று பாளையம் இறங்கினர். அவர்களுக்கு முன் இவர்கள் 2 சிறிய ஆட்டு மந்தைகளை போல் காணப்பட்டனர். அம்மா ஐயா குட்டீஸ் நல்லா கவனிங்க. ஆப்போசிட் பார்ட்டிக்கு நம்மளை பார்த்தா எப்படி இருக்கான்? ஏதோ ஆட்டுக்கூட்டம் போதுரா, என்னடா போகுது, அந்த கொசு தட்டுறா அப்படிங்கிற மாதிரி. அவன் கண்ணுக்கு நம்ம ஒரு மேட்ர இல்லை. அவன் ஆள் சும்மா பட வீரன் அவ்வளோ பேர் நிற்கிறான். என்னடா யாரா சண்டைக்கு இவங்களாடா? நீ வேற ஏதோ சும்மா வேடிக்கை பார்க்க வந்திருப்பாங்களாட்டு இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளைய எவ்வளோ இலக்காரம் பாரு. அவர்கள் கண்களுக்கு வெறும் ஆட்டுக்குட்டிகளை போல இருந்தார்கள். சிரியரோ அங்குள்ள பதுகையை நிரப்பிவிட்டனர். அப்போது கடவுளின் அடியார் ஒருவர் இஸ்ரவேலின் அரசனை அணுகி அவனிடம், ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். நல்லா கவனிங்க. யார்கிட்ட சொன்னதுன்னு சொல்லுங்க. இஸ்ரவேலின் அரசரை அணுகி யார் சொல்றது? கடவுளின் அடியார் ஒருவர். அவர்களில் ஒருவர். கரெக்டா? அவர் என்ன அரசரா? அவர் என்ன பெரிய அறிஞரா? அவர் என்ன பெரிய இறைவாக்கினரா? அம்மா ஐயா தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இந்த கூட்டத்தில் ஆவியானவர் ஏதோ சாமியார்ட்ட மட்டும்தான் பேசுறாரு, சிஸ்டர்கிட்ட தான் மட்டும் பேசுறாரு, பங்கு பேரவர்கிட்ட தான் மட்டும் பேசுறாரு, ஏதோ வயசானவங்கள்ட்ட மட்டும். யார்கிட்ட வேணா பேசுவார். ஜோரா கைத்தட்டுன்னு பார்க்கலாம். இதுதான் கடவுள். யார் வழியாகவும் பேசுவார். பல நேரத்தில் சாமியார்கள் நாங்களே பில்டிங் பேஸ்மெண்ட் வீக் மாதிரி ஐயோ என்ன நடக்குமோ, தேர் ஒழுங்காக போகுமா வருமா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் மக்கள் ஸ்ட்ராங்காக நிற்கணும். ஒன்றும் பயப்படாது சாமி, கவலைப்படாது, எங்கள் ஊர் அப்படி இப்படின்னு இருக்கும், கரெக்டாக வந்து சேரும். அது விசுவாசத்தில், நம்பிக்கையில், புனிதத்தில், மகிமையில், மதிப்பில் சாமியார் சிஸ்டர் பொதுமக்கள்னு எந்த வேறுபாடுமே இல்லை.
காரணம் எல்லார்ட்டையும் ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. திருமுழுக்கு பெற்ற எல்லாருக்குள்ளும் ஆவியானவர் வந்துட்டார். அது என்ன ஆவியானவர்? அப்புறம்னா உனக்கு ஒன்று எனக்கு ஒன்றா? எல்லாருக்கும் ஒரே ஆவியானவர். வல்லமை எல்லாரிலும் உள்ளது. ஆண்டவர் ஆவியானவர் எல்லாரிடமும் பேசுவார். நம்பு. யோவேலில் வாசிப்போம், சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரை எல்லார்ட்டையும் இருக்கு. அதை நம்பணும். அப்போ குழந்தைங்க ஃபேமிலியில் குடும்ப ஜெபம் செய்கிறப்ப அதை சொல்லி தரணும். ஓகே, இங்கே பாருங்களேன், ஒரு மனுஷன் சாதாரண ஆள் வந்து அரசனிடம், இஸ்ராயேலின் அரசனிடம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? கூறுகிறார். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், சிரியர் ஆண்டவர் மலைகளின் கடவுள்தான், பள்ளத்தாக்குகளின் கடவுள் அல்லர் என்று நினைக்கின்றனர். அவன் நினைக்கிறான் நம்ம கடவுள் ஏதோ மலைகளின் கடவுள், பள்ளத்தாக்குக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு. இந்த பெரும் படை முழுவதையும் உன் கையில் ஒப்புவிப்பேன், நானே ஆண்டவர் என்று நீ அறிந்து கொள்வாய் என்று கூறினார். நல்ல கவனிங்க, இது யார் சொல்றதா? ஆண்டவர் கூறுகிறார். இதோ என்னைய ஒரு பாக்ஸுக்குள்ள போட பார்க்கறானுங்க. ஏதோ மலைக்கு மட்டும் தான் நான் கடவுள்னு ஒரு இடத்துல பேசிட்டா உடனே அந்த மலையில தான் கடவுள். நம்ம ஆளுங்க நம்ம அப்படி தானே பல நேரத்தில் விஷயம் தெரியுமா, ஏசு அந்த இடத்துல அப்பம் வந்துட்டு திடீர்னு நன்மை கொடுக்குறப்ப ஏதோ சதையாயிடுச்சான், அதனால அந்த அங்கே போயணும் தெரியுமா, வேளாங்கண்ணியில் போய் அந்த புதுமை நினைச்சான், அங்கே போய் நான் வேண்டிட்டு வர்றேன். நான் என்னன்னா கோயிலுக்கு வரமாட்டேங்கிறேன், அதெல்லாம் சாமி வருஷத்துக்கு ஒரு தடவை நான் வேளாங்கண்ணியில் போயிட்டு வேண்டிட்டு வந்துடுவேன். என்னன்னே புரியலைங்க. உண்மையாலும் சொல்கிறாங்க, வேதனை. குழந்தை மாதிரி நம்ம விசுவாசம் இருக்குது. வளர்ந்தவங்க விசுவாசம் பக்குவமாக இருக்கணும். அதே மாதா தான் இங்கே கோயிலில் நம்மளும் சுரூபம் வச்சுருக்கிறோம், அதே மாதா தான் வீட்லேயும் படம் வச்சுருக்கிறேன். மாதா எங்கே இருந்தாலும் ஒரே மாதா. மரியே வாழ்க, புரிஞ்சுக்கோங்க. ஆனால் திருப்பயணங்கள் திருத்தலங்கள்லாம் ஜஸ்ட் மனதை ஒருமுகப்படுத்தி ஜெபிக்க, அவ்வளவுதான். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு தனித்தன்மை இருக்கும். ஆனால் ஏதோ அங்கே தான் பவர் இருக்கு. எங்கள் ஃபாதரு எனக்கு நற்கருணை பற்றி சொல்லி தந்த ஃபாதர் எம் ஜெரோம் அப்படின்ட்டு அவர் ரொம்ப அழகாக சொன்னார் கிளாஸ் எடுக்கிறப்ப. கணுங்களா பிரதர்ஸ், நாங்கள் பிரதர் படிக்கிறோம்ல, பிரதர்ஸ் நீங்கள் சொல்லுங்கள், திடீர்னு நீங்கள் பங்கு சாமியாராக இருக்கிறீங்க, பக்கத்தில் வந்துட்டு ஒரு கோயிலில் திடீர்னு அந்த சாமியார் நன்மை கொடுக்குறப்ப அந்த இடத்துல திடீர்னு ஒரு அம்மாவுக்கு நன்மை கொடுக்க உடனே சதையாயிடுச்சு. அப்போ உடனே அதெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. நீங்கள் போய் பார்ப்பீங்களா இல்லையா? அல்லது ஆசையாக ஓடி போய் அது என்ன ஏதுன்னு உங்களுக்கு அந்த க்யூரியாசிட்டி, என்ன ஏது நடக்கு அப்படின்னு ஓடி போய் அந்த ஒரு அதிசயமாக பார்ப்பீங்களா இல்லையா? பார்ப்போமா இல்லையா? அப்போ அந்த ஃபாதர் சொன்னாருங்க, உண்மையாலும் வெரி ஜீனியஸ் பர்சன் அவர் சொன்னார், பிரதர்ஸ் கோச்சிக்காதீங்க, நான் உடனே தடாபுடான்னு ஓடி போய் அப்படிலாம் போய் பார்க்க மாட்டேன். எங்களுக்கு ஒரு ஆச்சரியம், என்னடா என்ன ஃபாதர் இப்படி சொல்கிறீங்க, எவ்வளோ பெரிய புதுமை அது. அப்போ இயேசுவின் உடலாக மாறணும், சதையாகவே வந்திருக்கு, அதை போய் பார்க்கறது இல்லையா? ஏப்பா அதுதான் ஏற்கனவே என் கோயில்லையும் நடந்துட்டு தானே இருக்கு. எங்கே உங்கள் கோயிலில் நடக்குது? டேய், உன் கண்ணுக்கு தெரியலடா, உனக்கு நம்பிக்கை இல்லைடா. ஆனால் உண்மையாலும் என்னான்னு சொல்கிறோம், இது என் உடல், முடிஞ்சு. ஆற்றலாலும் அல்ல சக்தியாலும் அல்ல, ஆண்டவரின் ஆவியாலே அப்பத்தை தனது மகனுடைய உடலாக மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அந்த உடல் தான் ஒரு அடையாளமா வெளியே வந்திருக்கு. அப்ப நீ அதை உண்மைன்னு நம்பினா இதை நீ நம்பலன்னு அர்த்தம். அதுக்காக ஓடாத, அதை நம்பு. ஆனால் அதுதான் இதெல்லாம் ஏற்கனவே நம்மகிட்ட நடந்துட்டு இருக்கு. அப்ப உண்மையை சொல்லணும்னா நன்மை வாங்குறப்பெல்லாம் எப்படி வாங்கணும்? அதிசயமா இயேசு வராருன்னு நம்பி வாங்கணுமா? ஹல்லேலூயா. இது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கோம். ஏன்னா இங்க நீங்க 3 பேர் நிக்கிறாங்க. இங்க போப்பானவர் நன்மை கொடுக்குறார், இங்க பிஷப் நன்மை கொடுக்குறார், அங்க பங்கு சாமியார் நன்மை கொடுக்குறார். கூட்டம் அலமோதும். தெரிலங்க. இங்க பாருங்க, ரொம்ப கடவுளை குறைக்காதீங்க ப்ளீஸ். இந்த மனுஷனுங்களுக்காக கடவுளை குறைக்காதீர்கள். மனிதர்கள் வெறும் கருவிகள். சிஸ்டர் கையிலிருந்து வாங்கினாலும் சரி, சாமியார் கையிலிருந்து வாங்கினாலும் சரி, அல்லது நல்ல கவனிங்க, அல்லது ஒருவேளை ஒன்று தெரியுமா, பொது மக்களே நன்மை தரலாம்.
பூசை தான் வைக்க முடியாது. ஆனால் பூசையில் வந்த நற்கருணையை எடுத்து இன்னொருக்கு தரலாம். வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ஈக்குவரிஸ்டிக் மினிஸ்டர்ஸ், நற்கருணை பணியாளர்களே இருக்கிறாங்க. இப்போ இந்தியாவில் பாம்பே பக்கம் மெதுவாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குருக்கள் எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறப்ப, சிஸ்டர்களும் இல்லாதப்ப அங்கே ஒரு 10 ஆண்களுக்கு பயிற்சி கொடுத்து, அந்த ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்கள் யாருனாலும் சரி, பொதுமக்களில் ஒரு சிலருக்கு பயிற்சி கொடுத்துட்டு ஒரு சின்ன சின்ன ட்ரைனிங், அவ்வளோதான். கொடுக்கறத பற்றி ட்ரைனிங் இல்லை, நம்பிக்கையை அதிகப்படுத்தி புரிஞ்சு பக்தியாக கொடுக்கணும்பா, அப்படிதான். கொடுக்கிறவர் முக்கியம் இல்லை, வர்றவர் தான் முக்கியம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எல்லாம் ஜோரா கைத்தடி போலாமா? எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அது மலையா இருந்தாலும் சரி, பள்ளமா இருந்தாலும் சரி, சமவெளியா இருந்தாலும் சரி, படைச்சது எல்லாத்தையும் என் தெய்வம் தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்ப சொல்லு, யாராவது உன்னை வந்துட்டு, என்னடி உன் வீட்டில் கல்யாணமா, அப்புறம் நான் அந்த டேட்டில் போய் வச்சிருக்கிறேன், அது ராசி இருக்காது, விஷயம் தெரியுமா, 9 மணி பூசையை போட்டு வச்சிருக்கிற, அது கிரகம், கிறுக்கு கிறுக்கு. நான் ஒரு பூசைக்கு 10 சாமியாருங்க, இது வேறுங்க. எனக்கு அதனாலேயே இப்போல்லாம் கல்யாண பூசையில் பிரசங்கம் வைக்கிறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேது. என்னடான்னா, நான் 10 சாமியாருங்க உட்காந்துருக்குறோம். திடீர்னு அந்த பொண்ணுடைய அப்பா வேகமாக வந்தார். வந்து எனக்கு தெரிஞ்சவருக்குன்னு போனேன். அவர் சொன்னாருன்னு போனால், இந்த சாமியாருங்க வேறு, இது ஒன்று எப்போ பாரு அந்த நேரத்தில் தான் நீ பிரசங்க வை, நீ பூசை வை இப்படின்னு போடுறாங்க. அப்போ நம்மளே விட்டுறலாம், உள்ளே விட்டுறாங்க. சரி ரைட்டு அப்படின்ட்டு நான் இருக்கிறேன். அந்த நேரத்தில் வேகமாக ஒருத்தர் வந்தார், அந்த பையனுடைய அப்பா. வேகமாக வந்துட்டு, நான் சக்ரிஸ்டியில் இருந்துட்டு அங்கேருந்து கரெக்டாக அற்புதம் உட்காந்துருக்கிற இடத்துல தான் நான் உட்காந்துருந்தேன். இந்த கேப்பு, இந்த இது கூப்பிட்டாரு. யார் அங்கே இருக்கிற சாமியார்ட்ட கேட்குறாரு, பிரசங்க அப்படின்னு. அதான் பாரு அந்த கருவாயன் அப்படிங்கிற மாதிரி நம்மளை காட்டுறாங்க. உடனே அவரு எப்படி இங்கே ஓடிட்டு இருக்கு நற்செய்தி இது முதல் வாசகம் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. என்னடா என்ன ஒன்றும் புரியல எனக்கு அப்படின்னா வேகமாக வந்துட்டார் என்கிட்ட. இது திருந்தாத ஆட்டுக்கு நம்மகிட்டே வந்துட்டார். மணி 8:30 ஆக போகுது, இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது, பிரசங்கம் வச்சா லேட் ஆகிடும், தாலி கட்டிடுங்க, அப்புறமேட்டு நீங்கள் பிரசங்கம் வைங்க. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. அப்படித்தானே பாடுறோம். யாராவது 8 மணிக்கு வல்லவரே, 9 மணிக்கு கெட்ட, என்னக்கா விளையாட்டா போச்சு. கடவுள் தெரில, நான் பேசுகிற தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. உங்கள் தம்பியாக எடுத்துக்கோங்க, அண்ணனா எடுத்துக்கோங்க. ஒரு குருவா எங்கள் கடமைங்க, உண்மையை சொல்கிறேங்க. நம்ம சாமி வல்லவருங்க, அவருடைய பாக்ஸில் போடாதீங்க. மிகப்பெரியவர் மிகப்பெரியவர் மிகப்பெரியவர், இந்த உலகத்திலே எல்லா இடத்துல இருக்கிறார். போப்பானவர் சொல்கிறார் பாருங்க, இதோ கிறிஸ்தவ மதத்திலிருந்து ஆனால் எல்லா மதத்திலும் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை புரிந்து வாழ வேண்டும். அவங்க பேர் எதையோ வச்சுக்கிட்டோம், ஆனால் கடவுள், நம் கடவுள் மிகப்பெரியவர். இந்த போன ஞாயிற்றுக்கிழமை வாசகம் அதுதானே. இயேசுநாதர்கிட்ட போய் இதோ இதோ பேய் ஓட்டுறான், அவனை நிறுத்த சொல்லுங்க. ஏய் என்னையாப்ப நல்லதான் நடக்குது, ஒன்றும் இல்லை விடு. மொய்சா இன்னும் தூயாவியானவர் நமக்கு மட்டும் வந்துடணும், அங்கே கோடாரத்தில் இருக்கிற 2 பேருக்கு வந்துட்டாங்க, அது எப்படி, என்ன நியாயம், நிறுத்த சொல்லு. ஏய் பொறாமையாட உனக்கு, ஆவியானவர் யாருக்கு வேணா வருவாரியா, போயா. ஹல்லேலூயா. வல்லவரும் நல்லவருமான நம்ம கடவுள், அவருக்கு நம்ம பாக்ஸ் போட்டக்கூடாது.
புரியாதவன் பாக்ஸ் போடுறான். என்னன்னு? மலைகளின் கடவுள். 8 மணிக்கு அவர் கடவுள், 9 மணிக்கு என் புள்ள கல்யாணம் தாலி கட்டிடுச்சுன்னா ஐயோ என் கடவுள் தூங்கிட்டு இருப்பாரா? புரியலங்க, புரியவே இல்லை. ரொம்ப கஷ்டங்க. கடவுள் வல்லவரும் நல்லவருமானவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். அவரை நம்ம ஆராதிக்கணும், ஸ்துதிக்கணும். எல்லாம் ஏஞ்சிக்கோங்க பார்க்கலாம், ஏஞ்சிக்கோங்க. நம்ம வல்லவர் நல்லவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். அவர்கிட்ட நம்ம எப்பயுமே அவருடைய வல்லமையை உணரணுங்கிறாங்க. அவரால் முடியாதது எதுவும் இல்லைங்கிறாங்க. ரொம்ப சூப்பராக நம்ம செப்பானியால புத்தகத்தில் வாசிப்போம். குதிரை படையும் யானை படைகளையும் வெல்ல தேவாதி தேவன் செம்மறியாக கழுதையின் மேல் வருகிறார். பிரைஸ் தி லார்ட். பார்க்கறதுக்கு எங்கடா போற, இதான் அந்த யானை படையோட சண்டை போட, என்னது கழுது மேலே போய் குதிரை படையை எங்கடா ஜெயிப்ப? உன் கண்ணுக்கு தெரிவது கழுதை, ஆனால் அந்த கழுதையை கொண்டு அற்புதத்தை ஆண்டவரால் செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் உங்கள் பையனை அல்லது உங்கள் பொண்ணை யாராவது இதெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் எங்கத்த என்னன்னே தெரில, மைண்டு ஒரு மாதிரி இருக்குது, ஐயோ இவனுக்கு திக்குது, இவனுக்கு படிப்பே வரல, அவ்வளோதாங்க அப்படின்னு உடனே மனசு விட்டுறாத. மனிதர்கள் சொல்வதையெல்லாம் ஒதுக்கிவை, மனிதர்கள் சொல்வதை ஒதுக்கிவை. நான் அடுத்து ஒரு பாட்டு நம்ம ஜெபிச்சுட்டு அடுத்த ஒரு சின்ன தலைப்பு மட்டும் சொல்லிவிட்டு நம்ம பூசைக்கு போகிறோம். 8 மணி ஆகிடுச்சு. ஓகே, பூசைக்கு போகலாம். ஒரு சின்ன நிகழ்ச்சி மட்டும் நான் சொல்லிவிட்டு அப்படியே போகிறேன். இங்கே பாருங்கள், மனிதர்கள் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு கூடாது. சவுல் அரசன் அப்படி தான் நடந்துச்சு. சவுல் அரசன்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கடவுள் சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட கேட்க சொல்லுவாங்க, கோச்சுக்காதீங்க நின்றுட்டே இருங்க ஒரு 2 நிமிஷம். அப்போ சவுல் அரசன் வந்துட்டு நான் சண்டைக்கு போகலாமா எப்படி அப்படின்னு கடவுள் வந்துட்டு இறைவாக்கினர் வழியா சொல்லுவார். என்னன்னு 3-4 வார்த்தை நான் ஷார்ட்டாக நமக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். சென்றிடு, போரிடு, வென்றிடு, திரும்பிடு. எத்தனை இடு? உடனே ஓகே, கடவுள் சொல்லிட்டார். சென்றிடு, சென்றார் படையோடு. அடுத்தது என்னது? போரிடு, போரிட்டார். அடுத்தது வென்றிடு, வென்றார். திரும்பிடு, திரும்பல. ஏன்? வென்றிடு, வென்றார். உடனே வந்துட்டானுங்க நம்ம ஆளுங்களாம். யாரு? ஜெயிச்ச படை வீரர்களா. அரசே அரசே விஷயம் தெரியுமா? ஜெயிச்சிட்டோம். அப்படியாடா, சூப்பர்ரா. அரசே, ஐயோ இந்த நாட்டில் இருக்கிற பொண்ணும் பெண்ணும் எவ்வளோ நல்லா இருக்கு. எவ்வளோ பொண்ணும் பெண்ணும் எவ்வளோ நல்லா இருக்கு, கொஞ்சம் தள்ளிட்டு போயிடலாமே. சவுல் அரசனுக்கு புத்தி எதை ஞாபகம் வந்திருக்கணும்? வென்றிடு, எல்லாத்தையும் எடுத்துடு, திரும்பிடுனாரா? சொன்னதை சொன்ன மாதிரி செய்யணும், பிசிறு தட்டாமல் செய்யணும். மோயிசனை பார்த்து கடவுளை அவ்வளோ அற்புதமான மனிதர், சும்மா அவ்வளோ அதிசயங்களை செஞ்சவர். இன்னைக்கு காலையில் தான் எங்கள் உறுதி பூசல் பிள்ளைங்களுக்கு நான் கதையாக சொல்லிட்டு கிடந்தேன். அந்த கதையை எவ்வளோ சூப்பராக செஞ்சவர். ஒரு சின்ன ஒரு இடத்துல பிசிறு தட்டிவிட்டார். எதில்? தண்ணி இல்லைன்னு மக்கள் கேட்ட உடனே, ஆண்டவரே தண்ணி, ஓகே கவலைப்படாத, அந்த பாறைகிட்ட போய் பேசுனார். பாறைகிட்ட போய் பேசுனார். இவர் என்ன செஞ்சு விட்டாரு? போய் தட்டி விட்டார். தண்ணி வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. ஆனால் இவருக்கு கானா தேசத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு நகி புர்தாகே. என்ன தியாகம் செஞ்சிருப்பார். இதாங்க சொல்றத சொல்ற மாதிரி நிற்கணும். ஆம் என்றால் ஆம், அவ்வளோதான், தாண்டக்கூடாது. நம்ம ஆளு சவுலு, ஐயோ அவன் சொன்ன அப்படியா, தூக்குடா, எல்லாத்தையும் எடுறா, கவர்ந்து இழுத்து வந்தார்கள். பொண்ணையும் பெண்ணையும் அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் சொத்து சொத்தில் தூக்கிட்டு வந்துட்டான். கடவுள் தண்டித்தார், கடவுள் தண்டித்தார். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம், 1 சாமுவேல், இந்த வசனம் மட்டும் வாசிச்சலாம். 1 சாமுவேல் இது மட்டும் வாசிக்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 17 17 இல்லை 17 அதுக்கு முன்னாடி வரும். ஒரே நிமிஷம். ஓகே, அந்த வசனம் என்னன்னா, அவரே சொல்லுவார், ஐயோ ஆண்டவரே, நான் படை வீரர்களின் பேச்சை கேட்டு நான் இந்த தவறை செய்து விட்டேன் அப்படிம்பார்.
நான் படை வீரர்களின் பேச்சை கேட்டு நான் இந்த தப்பு செஞ்சுட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிடேன். அன்புள்ளங்களே, மனுஷன் பேச்சை கேட்காத, கடவுள் சொல்கிறத கேள். கடவுள் தாவீது ஒவ்வொரு செகண்டும் தன்னுடைய வாழ்க்கையில், ஆண்டவரே நான் அவன்கிட்ட சண்டை போடலாமா, ஆண்டவரே சவுலர்ஸ்ன்ட்டு நான் என்ன செய்யணும், ஆண்டவரே இந்த டைமில் நான் என்ன செய்யணும், கேட்டு கேட்டு செஞ்சாராம். ஹல்லேலூயா. ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்போம். கடவுளிடம் முடியாதது எதுவும் இல்லை. வல்லவர் நல்லவர் நம் மத்தியில் இருக்கிறார். எல்லாருமே 2 கரங்களை உயர்த்தி கொள்வோம். அப்படியே கண்ண மூடி நம்மளையே ஒப்பு கொடுப்போம். நம் மத்தியிலே உயிருள்ள தெய்வம் இருக்கிறார், பிரசன்னமாக இருக்கிறார். ஆராதிப்போம். அவரால் முடியாதது எதுவும் இல்லை, நம்புங்க. அப்படியே உங்க 2 கையிலையும் உங்க குடும்பத்தை அப்படியே சாமிகிட்ட ஒப்பு கொடுங்க. சாமி, நீ பார்த்து கொடுத்த குடும்பம், நீ பார்த்து கொடுத்த வேலை, நீ பார்த்து கொடுத்த சொத்து உன்னிடமே ஒப்பு கொடுக்கிறேன். உன் கையில் இருந்துச்சுன்னா அது ஆசீர்வாதம். உன் வழியாக அது எப்பொழுதுமே நடக்கணும். ஆராதிக்கிற மாட்டவரே, போற்றுகிற மாட்டவரே, நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை, வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நல்லவரே, வல்லவரே, ஏதோ என்னுடைய உடலை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன். உம்மால் முடியாதது எதுவும் இல்லை சாமி. 12 வருஷம் கஷ்டப்பட்ட அந்த பெண் உம் ஆடையை தொட்ட போது கூட சுகமடைந்தாரே. செத்த அந்த சிறுமி அவர் சாகவில்லை, உறங்குகிறாள் என்று சொன்னீரே, கைப்பிடித்து எழுப்பினீரே. ஆண்டவரை, உம்மால் முடியாதது எதுவும் இல்லை சாமி. தாவீதின் மகனே, என் மேல் இரக்கமை என்று கதறிய ஊர் மக்கள் எல்லாம் ஒதுக்கிய பார்வையற்றவனை நீர் தொட்டு சுகமாக்கினீரே. அப்பா, சக்கையே இறங்கி வா, இன்று உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய பாவியின் மனதையே மாற்றி இன்றைய வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று மீட்பு கொடுத்தீரே சாமி. எங்க வீட்டு ஆசீர்வதி, எங்க வீட்டு ஆசீர்வதி, எங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவங்களையும் தொடுங்க சாமி. அப்படியே ஒப்பு கொடுங்க. இயேசுவே, நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே, நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே, நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே, நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆமாண்டவரே, சாமி எங்களை தொடுங்க ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லுங்க சாமி, ஒரு பார்வை பாருங்கள் ஆண்டவரே, அது போதும் ஆண்டவரே. இங்க இருக்கிற குழந்தைகள், இளைஞர்கள், திருமணமான தம்பதியர்கள், வயதானவர்கள், நோயுற்றவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். உள்ளங்களை ஆய்ந்து அறிகின்ற தெய்வம் உமக்கு மட்டும்தான் தெரியும் யாருக்கு என்ன தேவை என்று. அப்பா, வல்லவரே, நல்லவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவையை நிறைவேற்றி தாரும். குழந்தை தெரசம்மாவனுடைய அற்புதமான இந்த ஆலயத்திலே குழந்தை தெரசம்மாவை போல நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார்களே, இதோ தங்களால் முடிந்த அளவு சிறு சிறு வழியிலே நல்லதை செய்து கொண்டிருக்கிற இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அந்த நன்மையை முன்னிட்டு ஆசீர்வாதத்தை தாரும் சுவாமி.
இதோ இங்க இருக்கிற ஒவ்வொருடைய உடலில் ஒவ்வொரு உறுப்பையும் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. இதோ உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை தலை பகுதியிலே இருக்கிற நோய்கள் எல்லாம் சுகமாகட்டும். முகத்தில் பார்வையிலே இருக்கிற குறைபாடுகள், கேட்பதிலே இருக்கிற குறைபாடுகள், பேச்சிலே இருக்கிற குறைபாடுகளை சுகப்படுத்தும் சுவாமி. நீரே தொடும் ஆண்டவரே. உமது ரத்தத்தால் சுத்திகரித்தருளும். உமது காயங்களால் சுகமாக்கும் ஆண்டவரே. கழுத்து பகுதியில் இருக்கிற பிரச்சனைகளை, தோல் பட்டையில் இருக்கிற பிரச்சனைகளை, மார்பு பகுதியிலே இருக்கிற பிரச்சனைகளை, வயிற்றில் உள்ளே இருக்கிற கண்ணுக்கு தெரியாத பகுதியில் இருக்கிற எந்த நோயாக இருந்தாலும், மருத்துவர்களை கைவிட்டிருந்தாலும் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். சுகமாக்கும் சுகமாக்கும் ஆண்டவரே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. நம்புகிறோம் நம்புகிறோம் நம்புகிறோம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீரே தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே. கைகளிலே ஆசீர்வதியும், கரங்களில் இருக்கிற குறைபாடுகளை ஆசீர்வதியும், கால்களை ஆசீர்வதியும், இடுப்பு பகுதியை ஆசீர்வதியும், பாதங்களை ஆசீர்வதியும், எங்கள் இரத்த நாளங்களை, மூட்டுகளை, எங்கள் எலும்புகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ எங்களுடைய மூளையை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுடைய எண்ணங்களை ஆசீர்வதியும், எங்கள் செயல்களை ஆசீர்வதியும், எங்கள் பேச்சுக்களை ஆசீர்வதியும். எல்லாம் உம்மதாக மாறட்டும் சுவாமி. ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும். எல்லாரும் முட்டி போட்டுக்கோங்க. எல்லாரும் 2 கரங்களை விரித்து இதே வரிகளை இப்பொழுது உணர்ந்து பாடி இப்பொழுது நற்கருணைய ஆசீர்வாதத்தை பெறப்போகிறோம். நம்பி வல்லவரான கடவுளுடைய ஆற்றலை பெறப்போகிறோம். ஆசீர்வாதத்தை பெறப்போகிறோம். கடவுளோடு பயணம் செய்கிற உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கப் போகிறது. இரட்டிப்பான சுகம் கிடைக்கப் போகிறது.